அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது முதல் தடவை மாலை போட்டவர்கள் விரதம் இருக்கும் முறைகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். சபரிமலைக்கு மாலை அணிபவர்கள் கண்டிப்பாக எப்படி மாலை அணிந்து விரதத்தை துவங்க வேண்டும், விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், விரதத்தை எப்போது எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து வைத்து கொண்டுதான் ஐயப்பன் மலைக்கு செல்ல வேண்டும். சபரிமலைக்கு பல வருடங்களாக தொடர்ந்து மாலை அணிந்து விரதம் இருந்து மலைக்கு சென்று வரும் பக்தர்களுக்கு மண்டல விரதம் இருக்கும் முறை, விரத காலத்தில் கடைபிடிக்கப்படும் நியதிகள், ஐயப்பன் வரலாறு, சபரிமலையின் சிறப்புகள், இருமுடி சுமந்து செல்வதன் மகத்துவங்கள் உள்ளிட்டவை அனைத்து விவரங்களும் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் முதலாக சுவாமி ஐயப்பனை மனதில் நினைத்து கொண்டு மாலை அணிந்து விரதம் இருக்க துவங்குபவர்களுக்கு இந்த அனைத்து விவரங்களும் முதன்மையாக தெரியுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அப்படி சபரிமலைக்கு முதன்முறையாக மாலை அணிபவர்கள் முக்கியமாக சில நியதிகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக ஐயப்பன் வரலாறு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஐயப்பனுடைய வரலாறு பற்றி என்னவென்றால், முனிவரின் சாபம் காரணமாக மகிழ்ச்சி என்ற அரக்கியாக மாறுகிறார் பெண். பிரம்மாவை நோக்கி அந்த மகிழ்ச்சி கடும் தவம் புரிகிறாள். சிவன் மற்றும் பெருமாளுக்கு பிறகு மகனால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும் என வரம் பெறுகிறார்கள். தான் பெற்ற வரத்தின் காரணமாக தேவர்கள், முனிவர்கள் என அனைவரையும் துன்புறுத்தி சிதைக்கிறாள். அவளை வதம் செய்வதற்காக பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தார். முக்கியமாக மோகினி அவதாரம் எடுத்த பெருமாளின் அழகில் மயங்கிய பரம்பொருள் சிவபெருமான் மோகினியுடன் ஒன்றாக இணைந்து அந்த ஐயப்பன் மணிகண்டனாக அவதரிக்கிறார். கழுத்தில் மணிகனுடன் பிறந்ததால் மணிகண்டன் என பெயர் பெறுகிறார் ஐயப்பன். ஆணுக்கும் ஆணுக்கும் பெற்ற குழந்தை எவ்வாறு ஊருக்குள் கொண்டு செல்வது என அவர்கள் காட்டிலேயே அந்த குழந்தையை விட்டு செல்கின்றனர். பம்பா நதிக்கரையில் புலிகளின் பாதுகாப்பில் தவழ்ந்த மணிகண்டனை காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தல மகாராஜா ராஜசேகரன் எடுத்து சென்று பல காலமாக தங்களுடைய குடும்பத்தில் குழந்தையில்லா காரணத்தினால் தங்களுக்கே கடவுள் கொடுத்த வரமாக நினைத்து அந்த மணிகண்டனை வளர்க்கிறார்கள். மணிகண்டனின் வரவால் மன்னனின் மனைவிக்கும் குழந்தை பிறக்கிறது. அரசாளும் உரிமை மணிகண்டனுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இல்லாத தன்னுடைய தலைவலிக்கு புலிப்பால் கொண்டு வருவதற்காக மணிகண்டனை காட்டிற்கு அனுப்புகிறாள் அரசி. அங்கு சென்றால்தானே புலியை அவரை கொன்றுவிடும் என்பதற்காக அவ்வாறு செய்கிறார். அதாவது குழந்தை இல்லாமல் தரித்து கொண்டிருந்தவர்களுக்கு ஐயப்பன் தத்து குழந்தையாக கிடைத்தார். அப்போது அவர் மீண்டும் ஒரு குழந்தை கரு உருவானது. ஆதலால் நமக்கு பிறந்த குழந்தை தான் அரசாள வேண்டும், இவன் காட்டிற்கு சென்று இறந்துவிட வேண்டும் என்பது அரசியின் நோக்கு. அங்கு மகிழ்ச்சியுடன் போரிட்டு மகிழ்ச்சியை அளித்து அவர்களுக்கு சாப விமோச்சனம் அளிக்கிறார் பரம்பொருள் மணிகண்ட ஐயப்பன். புலி வாகனனாக நாட்டிற்கு திரும்பும் ஐயப்பன் துறவரமேற்று காட்டிற்கு தவம் செய்ய செல்லுகிறார் ஐயப்பன். அவரை பிரிய மனமில்லாத ராஜசேகர மன்னனிடம் வருடத்திற்கு ஒரு முறை தான் தவத்தில் இருந்து விடுபட்டு பந்தலராஜா வம்சம் தரும் மரியாதையை ஏற்பதாக மணிகண்டன் வாக்களித்தார். வருடத்திற்கு ஒரு முறை மகனை காண செல்லும் போது தலையில் இருமுடி சுமந்து ஒரு முடியில் தனக்கு தேவையானவற்றையும் மறுமுடியில் மகன் மணிகண்டனுக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்லும் பொருட்களையும் எடுத்து சென்றார் பந்தலராஜா. தவம் செய்த மணிகண்டன் அமர்ந்த இடத்தில் சபரி பீடமும் 18 படிகளும் கூடிய கோவிலை அமைத்தார் பரசுராமர். முக்கியமாக ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக தவத்தில் இருப்பதனால் அவரது தவத்திற்கு இடையூறு வந்து விடக்கூடாது என்பதனாலேயே வருடத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே சபரிமலை கோவில் நடை திறக்கப்படுகிறது. ஐயப்பன் பிரம்மச்சரியாக தவம் செய்திருந்தாலும் காட்டிற்கு வழி பயணம் கடினமானதாக இருக்கும் என்பதனாலும் சபரிமலையில் காந்த சக்தி அதிகம் என்பதனாலும் அது பெண்களின் உடல்நிலையை குறிப்பாக கருப்பையை பாதிக்கும் என்பதனால் 50 வயதிற்குட்பட்ட பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் துவங்கி மாலை அணிந்து 41 தினங்கள் மண்டல விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய வருவார்கள் என்பது ஐதீகமாகும்.
சபரிமலைக்கு முதன்முறையாக மாலை அணிபவர்கள் கன்னிசாமி என்பார்கள். இவர்களை மனதில் நினைத்து கொண்டுதான் குறிப்பாக கன்னிசாமிக்கு முதன்முறையாக மாலை அணிபவர்களை கன்னிசாமி என்பார்கள். இவர்கள் பல வருடங்களாக சபரிமலை யாத்திரை சென்ற அனுபவம் வாய்ந்த குருசாமியிடம் ஆலோசனை பெற்று குடும்பத்தாரின் அனுமதி பெற்று மாலை அணிந்து விட வேண்டும். ஏனென்றால் சபரிமலைக்கு செல்வது என்பது அவ்வளவு இயல்பு கிடையாது. முக்கியமாக மற்ற கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு செல்வதாக இருந்தாலும் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் மாமிசம் சாப்பிடாமல் எந்த தவறு செய்யாமலும் வீட்டை சுத்தபத்தமாக வைத்திருக்கவும் வீட்டில் இருக்கும் பெரியோர்கள் நமக்கு முக்கியமாக தேவைப்படுவார்கள். இவர்கள் பல வருடங்களாக முக்கியமாக குடும்பத்தாரின் அமைதி பெற்று நீங்கள் செயல்பட வேண்டும். உறுதியான கம்பியால் செய்யப்பட்ட துளசி மணி மாலையை வாங்கி காய்ச்சாத பசும்பாலில் ஒரு நாள் முழுவதும் போட்டு வைத்து பிறகு அதை எடுத்து சுத்தமான நீரில் கழுவிவிட்டு நன்கு துடைத்த பிறகு வீட்டில் உள்ள ஐயப்பன் படத்திற்கு அல்லது சுவாமி படத்தில் மாட்டி வைக்க வேண்டும். பிறகு மாலை அணியும் நாளில் அதை எடுத்து சென்று கோவில் சாமி பாதத்தில் வைத்து ஆசி பெற்ற பிறகு குருசாமியின் முன் மண்டியிட்டு மாலை அணிந்து கொள்ள வேண்டும். குருசாமி இல்லாதவர்கள் தாயேதான் கண்கண்ட முதல் தெய்வம் என்பதனால் அவரின் முன் மண்டியிட்டு வீட்டிலேயே மாலையை போட்டுக்கொள்ளலாம். ஆனால் முதல் முறையாக மாலை அணிபவர்கள் குருசாமி கையால் மாலை அணிந்து கொண்டு அவர் சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றி விரதம் இருப்பதே சரியான முறையாகும். கன்னிசாமிகள் கண்டிப்பாக நீல நிற உடை அணியாமல் கருப்பு நிற உடை மட்டுமே அணிய வேண்டும். மாலை அணிந்த ஐயப்ப சுவாமிகள் கால் செருப்பு கண்டிப்பாக அணியக்கூடாது. அலுவலகம் செல்லுபவர்கள் தவிர்க்க முடியாது என்றால் அணிந்து கொள்ளலாம். காலை மாலை இரு வேளையும் குளித்துவிட்டு ஐயப்பனுக்கு பூஜை செய்து வழிபட்ட பிறகே நீங்கள் சாப்பிட வேண்டும். எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். கசப்பான பாகற்காய், அகச்சிக்கீரை, வாழைக்காய் போன்ற உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. மாலை அணிந்தவர்கள் தனியாக ஒரு விரிப்பு விரித்து தரையில் படுத்து உறங்க வேண்டும். அவர் உடுத்தும் துணிகளை அவர்களே துவைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அழகுபடுத்தி கொள்ளும் விஷயங்களை முடிவெட்டுவது, முகசவரம் செய்து நகம் வெட்டுவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. ஏனென்றால் பிரம்மச்சரியான ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும்போது இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது. தொக்க வீடு, தீட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடாது. இரத்த சொந்தங்கள் இறப்பு ஏற்பட்டால் மட்டுமே மாலை கழற்றிவிட்டு செல்லலாம். ஒரு முறை மாலை கழற்றினால் மீண்டும் அடுத்த ஆண்டுதான் மாலை அணிந்து கொண்டு விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருக்கும் காலங்கள் ஏதாவது ஒரு நாள் வீட்டில் ஐயப்ப பூஜை நடத்தி ஐயப்ப சுவாமிகளை அழைத்து அன்னதானத்தை கண்டிப்பாக வழங்க வேண்டும். மாலை அணிந்தவர்கள் அனைவரையும் ஐயப்பனின் அம்சம் என கருதி வயதிலும் சிறியவர்களாக இருந்தாலும் சாமியே என்று கூப்பிட்டு மனை உட்பட அனைவரையும் மரியாதையாக நடத்தி செல்ல வேண்டும். முக்கியமாக வீட்டில் உள்ள பெண்கள் மாதவிலக்கு ஆகிவிட்டால் அவர்கள் சமைக்கும் உணவுகளை சாப்பிடக்கூடாது. அவர்களை பார்க்காமல் வெளியில் தங்கி இருப்பது சிறந்தது. வீட்டில் தனியறை இருந்தால் அவர்களை தனியாக இருக்க சொல்லிவிட்டு நீங்களே இருந்து கொள்ளலாம். மலைக்கு சென்று விட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிய பிறகு கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டில் தாயின் கைகளாலேயே மாலையை கழற்றி விட வேண்டும். கழற்றிய மாலையை மீண்டும் பாலில் போட்டு ஒரு நாள் வைத்திருந்த பிறகு அதை கலற்றி சுத்தம் செய்து துடைத்து பத்திரமாக வைத்திருந்து அடுத்த ஆண்டு பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் புதிய மாலை வாங்கி அணிய வேண்டும் என்ற கட்டாயம் என்பதே கிடையாது. ஒரு மாலையை எத்தனை முறை வேண்டுமானாலும் அணிந்து கொண்டு ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும் இடம் பொறுத்து. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.